குட்டி நல்ல ஊட்டியாக இருக்குது, தெளிவான ஊட்டியாக இருக்குது. குட்டி தெளிவான குட்டியாக இருக்குது. குட்டி நல்ல கலர்லப்பா, எவ்வளோ வச்சு குட்டி எங்கே இருக்கு? சொன்னா உடச்சிங்களா? சரக்கு கை வாங்கிடு, நீங்க வாங்கலாமாடி சொன்னா அப்படியே எத்தனை இருக்கு கல்லு போல் தனியா சேர்ந்தா குட்டி நல்ல தெளிவான குட்டி. 14 எல்லாம் கிடா குட்டியா? 2 பொட்டை குட்டி 5 பொடியா இருக்கிற கையில காசாயிரம் கடன் இல்ல பாக்கி இல்ல வந்துக்க வீடு போட்டேன். எவ்வளோ சொன்ன அஜித் நீ? 11 ரூபாய்க்கு. பொட்டை குட்டி கிடக்கல, பார்த்து சொல்லு, பார்த்து விடு. எல்லாம் கிடா குட்டி வரும்ல. குட்டி இதெல்லாம் இருக்கு, பொட்டை குட்டி கிடக்கிறனால வைக்கலாம். கேட்குறாங்க பொட்டை குட்டி யாரு கேட்டது? யாரா கேட்டது? நான் 11 கேட்டு போயிட்டேன். அவன் சொல்லி விட்டு விடு. ₹100 தள்ளிதான் 12 100 தள்ளி விட்டு அண்ணே வெட்டலாம் வெட்டு தம்பி விடுப்பா. இல்ல இல்ல 100 தள்ளி வெட்டு 100 தள்ளி வெட்டு விடுங்க. 12 கடை இல்லைன்னு தம்பி 100 தள்ளி தான் விட்டா. ஒரு குட்டி 15,000 இருக்கு. இன்னைக்கு விலைவாசி கம்மி தானே, கொஞ்சம் நல்லா இன்றைக்கி தான் குட்டி எடுத்துருக்கலாம் எல்லாருமே. அதிகமான குட்டி இறக்க இன்னைக்கு அதிகமாக குட்டி இன்னுமே இவ்வளோ குட்டி கிடக்குன்னா இன்னும் ஏகப்பட்ட குட்டி ஏற்றி போயிடுச்சு. ஏன்னா 12,000 தீனி வச்சு நல்ல தெளிவான குட்டிகள்லாம்.
வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி சுத்த மயிலம்பாடி நல்லா தெளிவாக நிற்கிறது. தெளிவான குட்டி எவ்வளோ பிடிக்கிறாங்க. நீங்களே பிடிங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்களே பிடிங்க. எப்படி நம்ம யாரும் இருக்குன்னா உள்கறலாம் கிடையாதுயா. எனக்கு வியாபாரி வந்து தாண்டா வைக்கிறேன். நான் வந்து பொதுவெல்லாம் உள்கறலாம் வைக்க மாட்டேன். நான் வந்து தானமான விலைக்கு தான் கேட்பேன். தானமான விலைக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு என்ன ரேட்டு கடைசி எவ்வளோ மாட்டேன் சொன்னா அதையே சொல்லணும். நீ எப்படி கொடுப்பேன் ₹12 கேட்குறாங்க. ஓடி குட்டி நல்லா தயான குட்டி. கட்டு பண்ணுமியா காசு நான் மயில் காசு 10,000 ரூபாய் கேள்வி அந்த குட்டி 10 ரூபாய்க்கு இந்த குட்டி ரெண்டு குட்டி அவனு குட்டிக்கெல்லாம் நானும் கட்டு எல்லாம் முட்டை குட்டி 9 ரூபாய் செஞ்சிருக்கு. 9 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு போட்ட எவ்வளோ கட்டி அடிங்க? 100 ரூபா தள்ளி அடிங்க. 100 ரூபா தள்ளி விடுங்க. என்ன போட்ட அண்ணே விட 100 ரூபா தள்ளி விட போட்ட அண்ணே வாங்கினே. அடுத்த வாரம் நானே இதெல்லாம் 15,000 ரூபாண்ணே. 2 வாரமா தலை தீயா வித்துச்சு குட்டி. அதான் மித்த நாள் அடுத்த வாரமா இருந்தா தீயா விற்க. போன வாரம் இதெல்லாம் 15,000 ரூபாதே. 100 ரூபா கட்டி போட்ட விடுங்க. 100 ரூபாய் ஏன்ட்ட வாங்கிக்கிறேன். $12,900 13,000 100 ரூபா தள்ளி அனுசர கொஞ்சமா நீ மேல கொஞ்சம் ஏறி வரணும். அது போய் அறுக்கணும்.
அப்புறம் கொஞ்சம் நல்லி ஓட எலும்பு ஒன்று 1 கிலோ 3 கிடா குட்டி குட்டியா இப்படி இதுல வாங்கணும் கிடா குட்டியை வாங்கினா 10,000 11,000 விட்டாலும் இப்படி கிடா குட்டியை வாங்கணும் குரு குட்டியை ஆடுலாம் பார்த்தீங்கன்னா வலுவான ஆடு ஜோடி 13,500 தீர்ந்துருக்கு. யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆட்டுக்காரங்கன்னா இப்போ கேட்டாங்கன்னா விரட்டி அடிக்க வந்துடுவாங்க அப்படி ஆடு. ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தையில் தீர்ந்தது வந்து ஜோடி 13,500. ஆடை பார்த்தாவே தெரியும் முரட்டாடு எல்லாருமே. நானாக எப்படி பண்ணாலும் 18 ரூபாய்க்கு விற்றுருக்குன்னு நினச்சேன். ஆனால் 13,500 தான் தீர்ந்துருக்கு. கடைசியில் வியாபாரம் விற்று மாடு வாங்க தங்கத்தே விட்டு தூரம் கிறங்கிறேன். இதுவும் பால்வடி கிறங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை எந்த ஏரியா எத்தனால இதான் கேதி இல்லாட்டி இந்த குட்டி உரம் கிடக்குமாக்கு 430 அவர் 30 430 100 குட்டி கிடக்காது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைனால தானே இங்கே கிடக்கு. நீ எட்டியாரம் என்ன ஏரியில் இருக்கு நாங்களும் வர மாட்டோம். இந்த மாதிரி 10 பேர் எல்லாரும் என்ன ஏரியில் போகணும் அது இருந்து போகுது. ஐயா விடு அறுத்து விடுவோம் மழைக்கு விடு. ஆமாம் எனக்கு ஒரு பெரிய கடலில் விடுங்க அறுத்து விடுவோம். இல்லை 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 முறையாக கேட்டாச்சு விடப்பா கொஞ்சம் தம்பி எவ்வளோ கேட்டு தம்பி 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு கேட்டுச்சு 12 ரூபாய்க்கு அவள் எவ்வளோ கேட்கல பார்த்து கேளு. பொடியும் போட்டு சரி பூராமே பொடி தான் இருக்கிறது எடுப்பு மயனுக்கு அப்போ அறுக்க முன்னாலும் முடியாது கேட்பா 200 சேர்த்தா இருப்பா 10 கிலோ விற்கல வராவா 10 கிலோலாம் வராது புரியுது. எனக்கு விடுப்பு மயனுக்கு அப்படியே கழிக்கல எல்லாம் ஒட்டுக்கு ரெண்டு பொடியா இருக்கு இல்லைங்க 10 இன்னும் பைசல் பண்ண வேணாப்பா சரி இருக்கு பெரிய தேர்வு வியாபாரத்தை கிடைக்கிற நல்ல நேரம் மாதிரி வந்துருச்சு. அப்பா அவர் சொல்லிட்டாரு அறுக்கவா இல்லையா அறுத்து விட்டுருவோம். அப்போ இன்னைக்கு சந்திரன் சாரி இல்லைன்னா இதுக்கெல்லாம் மேற்கூட்டி கொண்டு வந்து குட்டி விற்க முடியலங்கனால வேணாம்ப்பா. பொடி குடி கிடக்கு பொடிசு ரொம்ப கிடக்கு. இன்னும் 7 குட்டி தேரும் பெருங்குட்டி. இந்த மாதிரி குட்டி இதை காணும் பெருங்குட்டி 12,000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. நான் நினைச்சு நெருப்பு அப்படி குட்டிலாம் நான் போன வாரம் 16 ரூபாய்க்கு விற்ற குட்டி. அந்த குட்டி இன்னைக்கு 12,000 ரூபாய்க்கு விற்ற குட்டி.
இன்னைக்கு எந்த குட்டியும் 12 ரூபாய் 13 ரூபாய்க்கு எந்த குட்டியும் தெரியல இன்னைக்கு. பொடி குட்டி தானே இந்த குட்டியை விடு, இந்த குட்டியை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லாத. அது சொல்ல போனா அது 11 ரூபாய் வாங்கிக்கிறேன். நானா 10 ரூபாய் தான் எதிர்பார்த்தேன், அவர் 11 ரூபா வச்சுட்டாரு. அதுக்கு மேல வேணாம். எல்லாம் மயிலமாடி கிடையாது, எல்லாம் அரிக்குட்டி. எனக்கு நம்ம விற்கல, அந்த குட்டி விற்கணும்ல. 11 ரூபா உடனே போட்டேன் சொல்லிட்டாரு, விடு போட்டேன். நான் அதை உடச்சுதான் எதிர்பார்த்தேன். வைக்கல 10 ரூபா வைக்கல 11 ரூபா டபக்குன்னு வைக்கிறீங்க. தம்பி நீ ஆச்சான கேட்க அப்படி பேசக்கூடாது. அப்ப விடாத எத்தனை கிலோ இருக்குங்க சரக்கு வளர்ப்பு குட்டி வீட்டில் பாருங்க. எத்தனை கிலோ இருக்குது தனியாக விட்டு பாரு சொல்லியாச்சு. கிலோ 1000 ரூபாய் விற்கிறியா? இப்படி கிலோ 1000 ரூபாய்க்கு எங்க விற்கிறா? 900 ரூபான்னு. அங்கே 1000 ரூபாய்க்கு யாரும் கொடுக்குறப்ப 1000 ரூபா வருது. உங்கள் ஊர்லையா 1000 ரூபா போடலையே, 900 தானே போட்டேன். வண்டி இப்போ நாங்க ஒண்ணு தேவைக்கு வாங்கல, புடிச்சு நிக்கிறாங்க வாங்குறோம். வாங்கி கொண்டு வீட்டுல தான் உடனே ஆனா சத்தியமும் தேவைக்கு வாங்கல. என்கிட்ட கேளுங்க, இப்ப நாங்க தேவைக்கு அண்ணன் பாருனேன்னு சொன்னா அதனால கேட்கறான். நான் என்ன சொல்றேன்னா விக்காம கிடக்கு 10 ரூபா ஒண்ணு 400 ரூபாய் பார்க்காத போட்டேன். இன்னொரு நாளைக்கு ஒரு கிடா குட்டியில ஒரு 500 ரூபாய் சேர்த்து ஊத்திக்கலாம். அதனாலே அந்த 400 ரூபாய் பார்க்காத விடு போட்டேன். 400 ரூபாய் விடுங்க போட்டேன். தண்ணி விடுறியா? 100 ரூபாய் காசை பார்த்து 100 ரூபாய் காசு நீ விடு. இல்ல போட இல்ல போட போட இன்னைக்கு 400 ரூபாய் பார்த்து கசந்து கிடைக்கும். போட சந்தோஷமான மனம் போல வைக்கும். 400 ரூபாய் பாக்குறேன். 400 ரூபாய் போ. 200 ரூபாய் வண்டி கேட்க போ. 100 ரூபாய்க்கு கொள்றீங்களா? விடப்பா 400 ரூபாய் தொங்காத விடு வாய்ஸ். போய் வண்டி புடிச்சிட்டு போ. ஒரு அட்டம் யாடு கொண்டரே ஓடி போயிரு. தாரம் தண்ணி இந்த ஒரு ஆடை கேட்டாரல கேட்டா குறா வித்துலாம்ல ஈனக்குள்ள ஒரு கேட்டா குடுங்கடா. 9400 ஆடு ஒண்ணு 9 முடிஞ்சிருக்கு. என்ன ஒரு ஆட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஆடை கொண்டு வந்து நான் 13 ரூபா தனியா விலை சொன்னேன். ஒன்னு எவ்வளோட கொண்டு வா மட்டும் சொல்ல பாருண்ணே பாருண்ணே. ஒரே கொண்டு விட்டு பிடிச்சிருக்கல ஏதோ ஒரு 500 ரூபா சேர்த்து கொண்டு வாடே வாடே 500 ரூபா சேர்த்து கொண்டு இந்த ஆடை அவரே வாங்கலாம். ஏய் போ போ போ, நீ விற்க வேணாம். நாங்க ஆடு வந்து இந்த ஆட்டுக்காண்டி இந்த ஆடையை வாங்கியிருக்கு. போ 12 ரூபாய்க்கு நான் போய் கிராமத்தில் கொடுத்துருவேன். 10
நீ கொடுக்க வேண்டிய ஓன் நிற்கும் போது கொடுக்க வேண்டிய நீ 11 ரூபாய்க்கு இது 10,000 விடுங்க. அது 12 ரூபாய்க்கு கட்டாங்க ஆடு இல்லை. டேய் கட்டலாம் போடா. பதினாறு என்ன கட்டியா இதுக்கு மேலே அவன் கட்டி வேணா மழை தேவை வேணும்.